ஐயா வணக்கம் வணக்கம். உங்க நட்சத்திரம் சொல்லுங்க. புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. ஆமாங்க சார். சொல்றது கேளு கரெக்டாக பாரு. வால்முனி செம்முனி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமதுனி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாலமணி. ஐயா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கமுள்ள ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம். உங்க குடும்பத்துல வந்து 5 பேர், உங்களுக்கு 2 குழந்தை, ஆண் ஒன்று பெண் ஒன்று இருக்கா? ஆமாங்க சாமி. இப்ப ஆண் ஒண்ணு பண்ணணும். 3 பேர்ல ஒரு கரு போயிடுச்சு, ஒரு ஆண் ஒன்று பெண்ணுக்குது. ஆமாங்க. இப்போ வந்து போனா நீங்க ஒரு மனைவி மாதிரி ஒருத்தர்கிட்ட வாழ்ந்தீங்க. ஆமாங்க. அந்நியமா இருந்தீங்க. ஆமாங்க. ரொம்ப அன்பா பாஷமா எல்லாரும் உதவி செய்தீங்க அவங்களுக்கு. நல்ல 20 வருஷமா 20 வருஷம் வாழ்ந்தீங்க. உன்னை வச்சு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. நல்லாவே பயன்படுத்திட்டாங்க. என்ன சொல்லுங்க? நல்லாவே என்னை பயன்படுத்திட்டாங்க. அதாவது அவங்க முன்னுக்கு வர வரலும் உன்னை வந்து அன்பு பாஷை காமிச்சாங்க. ஆமாங்க. அவங்க வீடு வாசல் அமைதியோட அன்பு பாஷை காமிச்சாங்க. ஆமாங்க. உங்க வருமானம் வரவில்லை உங்கள்கிட்ட அன்பு பாஷை காமிச்சாங்க. ஆமாங்க சாமி. ஓரளவு வருமானம் வந்து முன்னுக்கு வந்தவொடனே உங்களை மறந்துட்டாங்க. ஆமாங்க. ஆமாங்க. ஒரு நம்பிக்கை தர மாதிரி பண்ணிட்டாங்க. நம்பிக்கை தூரம். ஆமாங்க சாமி. நம்பி மோசம் போயிட்டீங்க, எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. ஆமாங்க. நினைச்சு கூட பாரு இது மாதிரி நிலைமை வரும்னு சொல்லிட்டு. சரிங்க சார். சில பெண்களுக்கு தான் சில ஆண்கள் அது மாதிரி பண்ணுவாங்கன்னா, சில ஆணுக்கு சில பெண்கள் இது மாதிரி பண்ணிட்டாங்க உங்களுக்கு. ஆமாங்க சாமி. அதால சில பெண்களுக்கு தான் சில ஆண்கள் செய்வேனா, சில ஆண்களுக்கு உங்களுக்கு ஆணாகிய உங்களுக்கு சில பெண்ணு மூலியமா பிரச்சனை வந்துச்சு. ஆமாங்க சாமி. அதால மனநிலை கெட்டு போச்சு. ஆமாங்க. நினைச்சு கூட பார்க்கல. அந்த மலரின் நினைவு அப்படியே மனசுல வந்துக்கினே இருக்குது. ஆமாங்க சாமி. இப்படிலாம் வாழ்ந்தோமே, இப்படிலாம் இருந்தோமே, இப்படிலாம் பழகணுமே, இப்படிலாம் சினிமா கிட்ட போனோம், அது கிட்ட போனோமே, அதெல்லாம் வந்து எப்படியோ வச்சிருந்தோமே, உதவின்னு கேட்டா கொடுத்தோமே, வீடு வாசல் அமைதியா பண்ணி கொடுத்தோமே, கையில பணம் வராம பண்ணி கொடுத்தோமே, 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டோமே அப்படின்னா ஊரே உங்களை வந்து நீங்க தான் குடும்பம் அப்படின்ற மாதிரி வாழ்ந்தீங்களா? அப்படிதான் வாழ்ந்தேன் சாமி. கடைசியில உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. நம்பி 20 வருஷம் வாழ்ந்தீங்க அவங்க கிட்ட. ஆமாங்க. கட்சியில உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் நம்பி மோசம் போயிட்டீங்க. ஆமாங்க சாமி. கட்சியில ஒண்ணு விட்டு இன்னொருத்தர்கிட்ட போயிட்டாங்க. அதான் ஆண்டவனுக்கு தான் தெரியுங்க சாமி. அப்படிதான் இருக்குதுங்க. அதான் உண்மை. ஆமாங்க. அதால வந்து போனா உனக்கு வந்து உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. ஆமாங்க. உங்ககிட்ட வருமானம் குறைஞ்சி போச்சு. இப்போ ஆமா ஆமாங்க. உங்ககிட்ட வருமானம் இல்லைன்னு இன்னொருத்தர் அவங்க அங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமா ஆமாங்க. உண்மை இல்லையா? ஆமாங்க சாமி. ஆமாங்க சாமி. உங்ககிட்ட வருமானம் இல்லை சொல்லிட்டாங்க. ஆமாங்க. உங்ககிட்ட வருமானம் இல்லைன்னு இப்போ வந்து உன்னை விட்டு விலகிட்டாங்க. ஆமாங்க. ஆமாங்க. அது உங்களால மனசுல மறக்க முடியல. அதான் வேதனையுமே இதாவே இருக்கிறேங்க சாமி. அதால நோயாப்பட்டீங்க. அதனால அவமானப்பட்டதாங்க. அதால நோய் நொடி மருத்துவ கூட வந்து எட்டி பார்க்கல அவங்க. என்னன்னு கூட பார்க்கல. என்ன ஆச்சு சத்தியானா உயிரோட கிரியான்னு கூட பார்க்கல. பார்க்கலைங்க. அதாவது சரிங்க. நல்லா கவனிக்கணும், முக்கியமான கவனிக்கணும். சரிங்க. இது வந்து போனா தகாத உறவு, அதாவது பெரிய சொல்ல தகாத உறவால பிரச்சனை தான் வரும். நிறைய பேர் சில ஆண்கள்லாம் இது மாதிரி தான் வந்து இழந்துடுறாங்க. இது வந்து போனா உங்க பசங்களுக்கு திருமண வாழ்க்கை ஏற்படணும், எதிர்காலம் அமையணும், நல்ல வேலை கிடைக்கணும், அதுக்கு எதிர்காலம் அமையணுமா இல்லையா? நீங்க பட்ட கஷ்டம் உங்க பிள்ளைங்க படக்கூடாது. இப்ப அனாத மாதிரி இது உங்க பசங்க கண்டிப்பா அப்படிதான் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஊராக செய்துட்டு உங்க பிள்ளைங்க அனாத மாதிரி இருக்குது. அதுதான் எங்க ஜோசியர் வந்து பார்ப்பாங்க, அவங்க மனைவி வந்து பார்ப்பாங்க. அவங்க மனைவி வந்து என்கிட்ட ஜோசியம் பார்ப்பாங்க. உங்களை மாதிரி ஆளுங்க மனைவி வந்து பார்ப்பாங்க. ஐயா எங்க வீட்டுக்காரர் மற்ற கள்ளத் தொடர்புல இருந்து விடுதலை ஆகணும், எங்க வீட்டுக்காரர் தீய பழத்தை விலகணும், அவளே கதியாகிறாரு, பொண்டாட்டி மறந்துட்டாரு, பிள்ளைங்களை மறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டு கேட்பாங்க. அவங்களுக்கு நான் பரிகாரம் பண்ணி இது மாதிரி கள்ளத் தொடர்பு உடனே கட் பண்ணி கொடுப்பேன். கட் பண்ணி கொடுத்த மூலியமா தான் உங்களுக்கு வந்து அது மாதிரி ஏற்பட்டு போச்சு. என்கிட்ட உங்க மனைவி வந்து ஜோசியம் பார்த்தாங்க, அது தெரியாது உங்களுக்கு. என்கிட்ட ஜோசியம் பார்த்த மூலியமா தான் உங்க மனைவி வந்து அந்த கள்ள தொடர்பை பிரிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப இப்பதான் வந்து சமயமா 2 வருஷம் ஆச்சு உங்க மனைவி வந்து என்கிட்ட ஜோசியம் பார்த்து. ஆமாம். அது தெரிஞ்சுங்க முதல்ல. அதால ஏற்பட்ட விளைவு தான் நம்ம அவனை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. இப்ப வந்து போனா இன்னும் எங்க குழந்தைங்க 2 குழந்தைக்கு கல்யாணம் காட்சி பண்ணும், எங்க குடும்பம் நடுத்தர நிக்குதுங்கன்னு சொல்லிட்டு உங்க மனைவி வந்து கேட்டாங்க. அந்த கள்ளத்தொடர்பு, அதனால தான் அந்த கள்ளத்தொடர்பை கட் பண்ணிட்டேன். அதால ஏற்பட்ட விளைவு தான் அந்த மனைவி அந்த அம்மா இல்லாம வருத்தப்படுறீங்க. அவங்க நினைவாக ஆட்டுது உங்களை. அந்த மனசுல பட்டு வடு ஒண்ணு மறையில. இன்னும் எல்லாரும் நிறைய ஏமாத்திட்டு இன்னும் ஏமாந்து போயிட்டு போறீங்க சொல்லிட்டு மனைவி வந்து எங்கிட்ட ஜோசியம் பார்த்து பரிகாரம் பண்ணி அந்த காதலை கட் பண்ணிட்டாங்க.
சரிங்க சாமி. இப்போ வந்து போனா இப்பதான் உன் பொண்டாட்டி என்னைக்காவது நம்ம மனைவி மக்கள் தான் இப்பதான் உணர்ந்துட்டீங்களா? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. ஐயா சொல்லுங்கய்யா. ஆமாங்க சாமி ஆமாங்க சாமி. இப்பதான் பொண்டாட்டி என்னைக்காவது பொண்டாட்டி தான் என்னைக்காவது பசங்க தான் இப்பதான் உணர்ந்துட்டீங்க. ஆமாங்க. அந்த காலகட்டம் வேற இந்த காலகட்டம் வேற. ஆமாங்க. அந்த தொடர்பு வந்து இப்போ நீடிக்க கூடாது. ஆமாங்க. அதனால வந்து போனா உன் குடும்பம் கெட்டு போச்சு. இப்ப நடுத்தர நிக்கிறதுல வருமானம் வாங்கின கட்ட குடும்பம்ல வட்டி கட்ட நகை நட்டு போட்டு எல்லாத்தையும் தோத்துட்டு நகை நட்டு பிச்சைக்காரமா நிக்கிறேன் இல்லையா? ஆமா ஆமாம் தெரியும். என்ன சாதிச்சீங்க சொல்லு போலாம். பெரிய சொல்லுவாங்க என்னைக்கா இருந்தாலும் தன்னுடைய மனைவி மக்கள் தான் என்னைக்கா இருந்தாலும் நிஜம். ஆமாங்க. ரெண்டு வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை போனா ஒரு வாழ்க்கை அமைச்சினாங்க. உனக்கு வந்து ஒரு வாழ்க்கை, உன் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா வேணும், எதிர்காலம் சிறப்படையணும், 4 பேர் மதிய முறையை கௌரவமா வாழ்ந்து காட்டணும் இல்லையா? நீ எல்லாத்தையும் தோத்துட்டு அனாதையாக்குறிய. எல்லாம் உன்னை நம்பிக்கை தர மாட்டாங்களே, நம்பி மோசம் போயிட்டியே. இதுதான் உன் மனைவி வந்து நான் அருளாக்கு சொல்லிட்டு உன் மனைவிக்கு முன்னாடி இது மாதிரி உங்க வீட்டுக்காரர் ஒரு கள்ளத்தோட மாட்டேங்கிறாரு, இந்த பிரச்சனை விடுதலை ஆகணும் அப்படின்னு கேட்டது மூலியமா தான் அந்த கள்ளத்தோடவை நான் கட் பண்ணிட்டேன். நீங்க நினைச்சு கூட பார்க்கல இது மாதிரி என்கிட்ட ஜோசியம் பாப்பி போன்ல பேசுவீங்க, இது மாதிரி எங்கன்னா பரிகாரம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நினைச்சு கூட பார்க்கல. உங்களுக்கு தெரியாது இல்லையா? தெரியும். இதுவரையும் தெரியாது இல்லையா? தெரியாது. இதான் உண்மை. உங்க மனைவி வந்து என்கிட்ட ஜோசியம் பார்த்து என் பிள்ளைங்க 2 குழந்தைக்குது, அந்த காதல கட் பண்ணும், அதே மோகமா இருக்காரு. அவ வந்து ஒண்ணு எங்க வீட்டுக்காரர் வந்து அந்த பொண்ணு பேச்சு கேட்க கூடாது, இல்லாட்டி அந்த பொண்ணு எங்க வீட்டுக்காரர் பேச்சு கேட்க கூடாது. அப்படி செய்தது மூலியமா தான் அந்த பரிகாரத்து மூலியமா தான் அந்த அம்மா ஒண்ணு விட்டு விலகிட்டாங்க. அதை உன்னால மறக்க முடியல. எப்படிங்க 20 வருஷ காலமா வாழ்ந்துட்டுமே அப்படிங்கிற ஒரு மனவேதனை தான். மனவேதனை இருக்குது. மனைவி மாதிரி இப்படி எல்லாம் வாழ்ந்துமே, இப்படிலாம் ஹோட்டலுக்கிட்டு போகணுமே, சினிமா கிட்ட போகணுமே, லாட்டி கிட்ட போகணுமே, என்னென்னவோ செய்துமே, அன்பா இருந்தாங்களே, பாஷமா இருந்தாங்களே, நீ எங்க வீட்டுக்கார தேவையில்லை, நீ தான் முக்கியம்னாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. நம்பி மோசம் போயிட்டீங்க. அந்த கள்ளக்காரனால உங்க மன நிம்மதி போயிடுச்சு, உங்க குடும்ப நிம்மதியே போயிடுச்சு, உங்க பசங்க நிம்மதியே போயிடுச்சு. அதனாலதான் உங்க மனைவி வந்து அந்த கள்ளக்காதல கட் பண்ணி உங்க குடும்பத்தை பேச்சு கேட்கிற மாதிரி, நீங்க மனைவி பேச்சு கேட்கிற மாதிரி, நீங்க உங்க பொண்ணு பேச்சு கேட்கிற மாதிரி பரிகாரம் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு.